சார் அண்ணாமலை ஓபிஎஸ் அவர்கள் வர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க வந்து அவரோட ரொம்ப தொடர்பு இருந்தீங்க, நல்ல தொடர்புல. இப்போ அவர் தனிச்சுடப்பட்ட மாதிரி தெரியுது. அவர் வர யாரும் தனித்தல்ல எங்கேயும் போகலீங்கன்னா காலம் இருக்கிறது, காத்திருங்கள், பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லதாக நடக்கும். தமிழகத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று மக்கள் தெளிவாக நினைக்கின்றார்கள், விரும்புகின்றார்கள். அதற்கு என்ன நடக்கணுமோ அது நடக்குங்கண்ணா. அண்ணாமலை பாஜகவில் என்ன நிலைமையில இருக்கிறாருன்னே தெரியலன்னு சேகர் பாபு பேசியிருக்கிறாரு சார். ஆனால் நான் சேகர் பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா. இந்த பள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவுத்துல ஒட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும் வீட்டில். அந்த பள்ளி கத்துனா மட்டும்தான் செவுத்துல ஒட்டி இருக்கிறது தெரியும். இன்னைக்கு சேகர் பாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சருடைய ஜீப்பில் ஓரத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார். ஸ்ரீரங்க கோயிலில் எல்லாம் 4000 ரூபா டிக்கெட் வாங்கி சொர்க்கவாசலில் பார்க்கறதுக்கு போவாங்க. அதே சேகர் பாபு எப்படி அடாவடியாக சென்னையினுடைய ரவுடியா எப்படி இருந்தாரோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலில் இன்னைக்கும் அறநிலையத்துறை அமைச்சராக அதே ரவுடியா தான் இருக்கிறார். எல்லாம் நவருங்க. யாருன்னா சேகர் பாபுவும் அவருடைய குடும்பமும் போய் பெருமாளை ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா? ஐயா அவங்க பண்ண பாவத்தை எல்லாம் கோயிலில் கழுவணுமா? கும்பாபிஷேகம் நடக்கும். லோக்கலில் யாரோ 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேலே ஒரு ஜீவன் தொத்திக்கிட்டு இருக்கும். அது யாருன்னு பார்த்தா சேகர் பாபு. அந்த மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலிங்கன்னா, செவுத்துல ஒட்டி இருக்கிற பள்ளியும் அறிவாலய செவுத்துல இருக்கிற பள்ளியும் முதலமைச்சருடைய ஜீப்ல சைட்ல ஒட்டிட்டு போற ஜந்துவும் ஒரே பேரு தான், அது சேகர் பாபு. திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில மூடுவோம், மதுவில கொண்டு வரோம் கிழிச்சாங்க. அண்ணே கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும், நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோல கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்துல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன், இந்த காலையில ஒரு உயிர், நைட்டு ஒரு உயிர், ரெமோ, அம்பி, அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்போ மாறும். அந்த கேரக்டராக கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்கு மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி. நீங்கள் 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. அதனால் கனிமொழி அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரில. அந்நியனா பேசுகிறாங்களா, அம்பியா பேசுகிறாங்களா, இல்லை ரெமோவா பேசுகிறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி அவர்கள் என்று மாறி இருக்கின்றார். மதுரை மாநகரம் தூய்மையற்ற மாநகரமாக இருக்கு. ஆனால் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக அந்த கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. தமிழகம் வந்து கடைசி பொசிஷனுங்கண்ணா. இன்னைக்கு இந்தியாவில் 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரத்தில் இந்தியாவுடைய கடைசி இடத்துல மதுரை இருக்கு. ஆனால் இதெல்லாம் தமிழ் சங்கம் பார்த்த ஒரு ஊர். தமிழகத்தில் இந்தியாவில் எப்படி வாரணாசிக்கு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் காலத்தால் அழிக்க முடியாத ஊருன்னு சொல்கிற மாதிரி, தமிழகத்தில் ஒரு நகரத்தை சொல்லணும்னா அது மதுரை தான். காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர். இன்னைக்கு வாரணாசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மதுரை அளவுக்கு பழமையான வாரணாசி எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க? இன்னைக்கு மதுரையை எங்கே கொண்டு போய் அவங்க விட்டுருக்காங்க அரசியல்வாதிகள்? குப்பைய நகரமாக இப்படிப்பட்ட சரித்திர புகழ்பெற்ற மதுரையை மாற்றிட்டு இன்னைக்கு சு வெங்கடேசன்னே பட்ஜெட் வந்துச்சுன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாரு, அப்புறம் ஏதோ புக்கு விழாக்கு போகிறாரு, சினிமா பாட்டு ரிலீஸ் விழாக்கு போகிறாரு, அப்புறம் திமுகவை பற்றி மட்டும் பேச மாட்டார், எல்லாத்த பற்றியும் பேசுவார். ஏன்னா அவர் மதுரையில் அவருக்கு இருக்கிற ஓட்டு 10,000க்கு கீழே தான். திமுக காரங்களோட சேர்ந்தா தான் மதுரையில் அவர் ஜெயிக்க முடியும். அதனால் திமுக காரங்களை பற்றி மட்டும் பேசவே மாட்டார், மிச்சதெல்லாம் அவர் பேசுவார். அதனால் இன்னைக்கு மதுரை மாநகரத்தினுடைய எம்பி நிலைமையை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குங்கன்னா, பாராளுமன்றத்தில் மோடி அவர்களை குற்றம் சொல்வது, குறை சொல்வது, பல பொய்களை சொல்லி மாட்டியிருக்கிறார். இதற்கு முன்பு விமான நிலையத்தை பற்றி ஒன்று சொன்னார், அதற்கு நம்முடைய விமானத்துறையினுடைய அமைச்சரை நேரடியாக பதில் சொல்லியிருந்தாங்க. எப்பாவது பாராளுமன்றத்தில் இந்த குப்பை பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசியிருக்காராங்கண்ணே? குப்பை பிரச்சனைக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேசியிருக்காராங்கண்ணே? முதலமைச்சரை சந்தித்து மதுரையில் இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கேட்டிருக்காராங்கண்ணே? இங்கே இருக்கக்கூடிய மேயரோடு உட்கார்ந்து குப்பை பிரச்சனை தீர்ப்பதை பற்றி பேசியிருக்காரா? ஆனால் பேசுகிறதெல்லாம் சைனா, அமெரிக்கா, கிரீன்லாந்து, அண்டார்டிகா, சைபீரியா, அது வேற என்ன புதுசாக ஒரு நாடு இருக்கும், அந்த நாடு தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.